الله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எமது வாராந்த ஹதீஸ் விளக்க வகுப்பில் புலூகுல் மராம் என்ற கிதாபின் கிதாபுல் ஜாமி என்ற பிரதான தலைப்பின் துணை தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 5வது தலைப்பாகிய பாபு தர்கீபி ஃபி மகாரிமில் அஹ்லாக், நட்பண்புகளை ஆர்வமூட்டல் எனும் தலைப்பின் கீழ் வரக்கூடிய 14வது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள். عن تميم الداري رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الدين النصيحة ثلاثا قلنا لمن هي يا رسول الله قال لله ولكتابه ولرسوله ولأئمة المسلمين وعامتهم أخرجه مسلم. தமீமுன் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அத்தீனுன் நஸீஹா, மார்க்கம் என்றால் நலம் நாடுவதாகும். 3 தடவைகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாசகத்தை சொன்னார்கள். அத்தீனுன் நஸீஹா, அத்தீனுன் நஸீஹா, அத்தீனுன் நஸீஹா. மார்க்கம் என்றால் நலம் நாடுவதாகும், மார்க்கம் என்றால் நலம் நாடுவதாகும், மார்க்கம் என்றால் நலம் நாடுவதாகும். இப்படி சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், குல்னா யா ரசூலல்லாஹ் லிமன் ஹிய, அல்லாஹ்வின் தூதரே யாருக்கு நலம் நாடுவது, மார்க்கம் என்றால் யாருக்கு நலம் நாடுவது என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு நலம் நாடுவது, வலி கிதாபிஹி, அவனுடைய வேதத்திற்கு நலம் நாடுவது, வலி ரசூலிஹி, அவனுடைய தூதருக்கு நலம் நாடுவது, வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு நலம் நாடுவது, வஆம்மத்திஹிம், முஸ்லிம்களின் பொதுமக்களுக்கு நலம் நாடுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 சாரார்களை இங்கு அடையாளப்படுத்தினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. புகாரியில் பதிவு செய்யப்படாமல் முஸ்லிமில் மாத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியை பொறுத்தவரைக்கும் அவருடைய புனைப்பெயர் அபூ ருக்கையா, ருக்கையாவுடைய தந்தை. பொதுவாக எங்களுக்கு தெரியும், புனைப்பெயர்கள் சூட்டப்படுவது ஆண் பிள்ளையின் பெயரை வைத்துத்தான். ஆனால் பெண் பிள்ளையின் பெயரை வைத்தும் புனைப்பெயர் சூட்டப்பட்ட சஹாபாக்கள் இருந்திருக்கின்றார்கள். ஏன், மனிதர்கள் அல்லாத பிராணிகளை கொண்டு கூட சில சஹாபாக்களுக்கு புனைப்பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன. அபூ ஹுரைரா உதாரணத்திற்கு, பூனையின் தந்தை. எனவே இப்படியும் புனைப்பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் ஆண் பிள்ளையின் பெயரை வைத்துத்தான் புனைப்பெயர் சூட்டப்படும் என்பது அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விடயம். இவருடைய பெயரை பொறுத்தவரைக்கும் தமீம் இப்னு அவுஸ் இப்னு ஹாரிஜா அல்-லஹ்மி அல்-ஃபிலஸ்தீனி. இவர் ஒரு நசரானியாக, ஒரு கிறிஸ்தவராக இருந்து ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு மதீனாவிற்கு சென்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இஸ்லாத்தை தழுவினார்கள். இவர்கள், அதாவது அல் ஜஸ்ஸாசா, கிஸ்ஸத்துல் ஜஸ்ஸாசா என்ற ஒரு வரலாறு இருக்கின்றது. இவர்கள் இன்னும் சிலரோடு சேர்ந்து ஒரு கடல் பிரயாணத்தை மேற்கொண்ட நேரத்தில் 30 நாட்கள் கடலில் தத்தளித்து ஒரு தீவுக்கு இவர்கள் ஒதுங்கினார்கள். அங்கே ஒரு மரக்குற்றியில் அவர்கள் பிரயாணம் செய்து ஒரு தீவுக்கு ஒதுங்கிய நேரத்தில் அங்கே ஒரு வித்தியாசமான விசித்திரமான பிராணியை காண்கின்றார்கள். அந்த பிராணியை பார்த்து, உனக்கு கேடு உண்டாகட்டும், நீ யார் என்று அவர்கள் கேட்ட நேரத்தில், நான் தான் அல் ஜஸ்ஸாசா என்று சொன்னார்கள். ஜஸ்ஸாசாவா, அதாவது உடல் முழுக்க மயிர்கள் நிறைந்த ஒரு பிராணி, எது முன்பகுதி எது பின்பகுதி என்று அடையாளம் காண முடியாத அளவுக்கு, அதாவது ரோமங்கள் நிறைந்த ஒரு வித்தியாசமான பிராணி, ரோமங்கள் நிறைந்த ஒரு வித்தியாசமான பிராணியை காண்கின்றார்கள். ஜஸ்ஸாசா என்றால் என்ன என்று இவர்கள் கேட்ட நேரத்திலே, இந்த
அதாவது அறைக்குள் அல்லது இந்த சாலைக்குள் ஒருவர் இருக்கின்றார், அவர் உங்களை பார்க்க ஆசைப்படுகின்றார், அவரை போய் சந்தியுங்கள் என்று சொன்ன பொழுது இவர்கள் அவர்களை போய் சந்தித்தார்கள். ஷைத்தானாக இருக்குமோ என்ற அச்சத்தோடு போய் சந்தித்தார்கள். சந்தித்த நேரத்திலே அது தஜ்ஜாலாக இருந்தது. சில கேள்விகளை தஜ்ஜால் கேட்க, இவர்கள் பதில் சொல்ல, இப்படி ஒரு சில உரையாடல்களுக்கு பின்னால் கடைசியாக நபி அவர்களை பற்றி விசாரித்த பொழுது அவர் இப்பொழுது மதீனாவிலே இருக்கின்றார், மக்கள் அவர்களை விசுவாசித்திருக்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது மக்கள் அவரை விசுவாசிப்பதுதான் அவர்களுக்கு நல்லது என்று தஜ்ஜால் சொன்னார். கடைசியாக நான் இப்பொழுது இந்த தீவை விட்டும் புறப்படுகின்ற காலம் நெருங்கிவிட்டது என்று தஜ்ஜால் சொன்னதாகவும், அந்த நேரத்திலே நான் மக்கா மதீனாவிற்கு வருவதற்கு தடுக்கப்படுவேன், 40 ஆண்டுகள் நான் ஆட்சி செய்வேன், மக்கா மதீனாவிற்கு செல்வதை விட்டு நான் மலக்குமார்களால் தடுக்கப்படுவேன் என்று தஜ்ஜால் கடைசி காலத்திலே நடைபெறக்கூடிய அவனால் ஏற்படக்கூடிய அந்த விடயங்களை அவர்களுக்கு சொன்னதாகவும், இந்த சம்பவத்தை தமீமுனி தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து சொன்ன பொழுது நபி அவர்கள் அவரை தொட்டும் இந்த சம்பவத்தை மிம்பரின் மீது சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். தமீமுனி தாரி என்னிடத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை சொன்னார், இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன சம்பவத்திற்கு உடன்பாடான சம்பவம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தொட்டும் இந்த செய்தியை சொன்னார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹை தொட்டும் தான் சஹாபாக்கள் ஹதீஸ்களை அறிவிப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தமீமுனி தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ஒரு செய்தியை சொல்லுகின்ற அளவுக்கு இவர் சிறப்புக்குரிய ஒருவராக இஸ்லாத்திலே மாறினார். அந்த சம்பவத்திற்கு தான் கிஸ்ஸத்துல் ஜஸ்ஸாஸா என்று சொல்லப்படும். அதே போன்று இந்த சஹாபியை பொறுத்தவரைக்கும் இவர்கள் அவருடைய காலத்திலே ஒரு மத குருவாக இருந்தார். அதே போன்று பலஸ்தீனிலே ஒரு ஆலிமாக, ஒரு மார்க்க அறிஞராக இவர்கள் காணப்பட்டார்கள். இவர்கள் ஒரு வணக்கசாலியாக அல்லாஹ்வுடைய வேதத்தை அதிகம் ஓதக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தார்கள். பள்ளிவாசலுக்கு முதலாவது விலக்கேற்றியவர் இவர்தான் என்ற ஒரு சிறப்பும் இவருக்கு உண்டு. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே முதலாவது வரலாறுகளை சொன்னவர் என்ற ஒரு சிறப்பும் இவருக்கு உண்டு. மதீனாவிலே தான் இவர்கள் தங்கியிருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகுதான் இவர்கள் ஷாமுக்கு, சிரியாவுக்கு இடம்பெயர்ந்து பலஸ்தீனிலே போய் வசித்தார்கள். அதே போன்று இவர்களை பொறுத்தவரைக்கும் குர்ஆனை ஒன்று திரட்டியவர்களில் இவரும் ஒருவர். அதே போன்று குர்ஆனை எந்த அளவுக்கு அதிகமாக ஓதினார்கள் என்றால் ஒரே ரக்காத்தில் முழு குர்ஆனையும் ஓதி முடித்தார்கள். ஒரே ரக்காத்தில் முழு குர்ஆனையும் ஓதி முடித்தார்கள் என்றால் எந்த அளவுக்கு இரவு தொழுகையில் குறிப்பாக சஹாபாக்கள் ஆர்வம் காட்டி இருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். எங்களால் ஒரு மணித்தியாலம் நின்று தொழ முடியவில்லை, ஒரு மணித்தியாலம் 8 ரக்காத்துக்களை நின்று தொழ முடியவில்லை. ஆனால் சஹாபாக்கள் ஒரே ரக்காத்தில் முழு குர்ஆனையும் ஓதி முடிக்கக்கூடிய அளவுக்கு குர்ஆனை நேசித்தார்கள், இரவு தொழுகையில் ஆர்வம் காட்டினார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். ஒருமுறை ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் திருப்பி ஓதி சுபஹ் வரைக்கும் இரவு தொழுகையை அவர்கள் நிறைவேற்றினார்கள். சூரத்துல் ஜாஃபியாவுடைய 21வது வசனம், அம் ஹஸிபல்லதீன ஜ்தரஹு ஸய்யாத், அதாவது பாவங்களை செய்தவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை செய்தவர்களை போன்று ஆக முடியும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா? இது பிழையான ஒரு எடை போடல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை திருப்பி ஓதி இரவு முழுக்க நின்று வணங்கி சுபஹ் வரைக்கும் இரவு தொழுகையை நிறைவேற்றியதாக இவருடைய வரலாற்றிலே குறிப்பிடப்படுகின்றது. ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு இவர்கள் மரணிக்கின்றார்கள். இவர் மொத்தம் 18 ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள். இந்த சஹாபிதான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அத்தீனுன் நஸீஹா, மார்க்கம் என்றால் நலம் நாடுவதாகும், மார்க்கம் என்றால் நலம் நாடுவதாகும் என்று 3 தடவைகள் சொன்னார்கள். இங்கே ஒட்டுமொத்த மார்க்கத்தையும் நலம் நாடுவதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கி இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த மார்க்கத்தையும் நலம் நாடு, மார்க்கம் என்றாலே நலம் நாடுவதுதான். அப்படி என்றால் நலம் நாடுவதை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தில் கிடையாது, ஒட்டுமொத்த மார்க்கமும் நலம் நாடுவதுதான் என்ற ஒரு வாசகத்தை பயன்படுத்தி சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், லிமன் ஹிய யா ரசூலல்லாஹ், யாருக்கு நலம் நாடுவது,
யாருக்கு நாம் நலம் நாட வேண்டும் என்று கேட்டார்கள். பொதுவாக நலம் நாடுவது என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதன் பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக நிறைவேற்றுவதைத்தான் நலம் நாடுதல் என்று சொல்லப்படும். ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. இஸ்லாம் அந்த கடமைகளை அடையாளப்படுத்தி இருக்கின்றது. அந்த கடமைகளை முறையாக ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் நிறைவேற்றுவதைத்தான் நலம் நாடுதல் என்ற அந்த வாசகம் குறிக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யாருக்கு நலம் நாடுவது என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் முதலாவது சொன்னார்கள், லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நலம் நாட வேண்டும். அல்லாஹ்வுக்கு நலம் நாடுவது என்று சொன்னால் முதலாவதாக அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை விசுவாசிக்க வேண்டும். அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்றால் 3 பகுதிகளில் அல்லாஹ்வை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஒன்று தௌஹீதுர் ருபூபிய்யா, அதாவது இந்த உலகத்தில் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன், அதாவது கடவுளாக இருப்பதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற அந்த ருபூபிய்யா, அதாவது படைத்தல், பராமரித்தல், போஷித்தல், உலகத்தை நிர்வகித்தல், மரணிக்க செய்தல், நோயை கொடுப்பது, நோயை குணப்படுத்துவது, ஒட்டுமொத்த உலகத்தையும் நிர்வகிப்பது அல்லாஹ் மட்டும்தான் என்ற அந்த நம்பிக்கை ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஆழப்பதிய வேண்டும். அதுதான் தௌஹீதுர் ருபூபிய்யா என்று சொல்லப்படும். இரண்டாவது தௌஹீதுல் உலூஹிய்யா, இந்த உலகத்தில் நாம் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை நாம் உறுதியாக உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ருபூபிய்யா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய செயல்களால் அவனை ஒருமைப்படுத்துவது, அவன் மட்டும்தான் அதை செய்கின்றான். உலகத்தை பராமரிப்பது அவன் மட்டும்தான், உலகத்திலே உள்ள மக்களுக்கு போஷிப்பது அவன் மட்டும்தான், படைப்பது அவன் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய செயல்களால் அவனை ஒருமைப்படுத்துவது தௌஹீதுர் ருபூபிய்யா. தௌஹீதுல் உலூஹிய்யா என்று சொன்னால் எமது செயல்களால், எமது இபாதத்துக்களால் நாம் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது, எமது இபாதத்துக்களால், எமது செயல்களால் நாம் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. அதே போன்று மூன்றாவது பகுதி தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் நாம் ஒருமைப்படுத்துவது. அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே தனக்கு சில பெயர்களை சூட்டிக் கொண்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்குரிய பெயர்கள் என்று சில பெயர்களை எங்களுக்கு அடையாளப்படுத்தினார்கள். எனவே அந்த பெயர்களை அப்படியே நாங்கள் விசுவாசிக்க வேண்டும், அப்படியே நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஒரு ஹதீஸிலே வருகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி 99 இஸ்மன் மிஆ இல்லா வாஹிதா மன் அஹ்ஸாஹா தഖலல் ஜன்னah. அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களை யார் அதாவது மனனமிடுகின்றார்களோ அவர்கள் சுவர்க்கம் செல்வார்கள் என்ற ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ஹதீஸிலே 99 பெயர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்குரிய ஒட்டுமொத்த பெயர்களும் 99 அல்ல என்பதுதான் சரியான இஸ்லாமிய கண்ணோட்டம். இந்த ஹதீஸை வைத்து அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் மட்டும்தான் என்று நாங்கள் பிழையாக எண்ணிவிடக் கூடாது. அப்படி என்றால் இந்த ஹதீஸுக்குரிய விளக்கம் என்ன என்றால், நாம் எண்ணி மனனமிட்டு சுவர்க்கம் செல்வதற்குரிய அல்லாஹ்வுடைய பெயர்கள் 99. இந்த ஹதீஸை நாம் சரியா புரிய வேண்டும். நாம் மனனமிட்டு சுவர்க்கம் செல்வதற்குரிய பெயர்கள் 99. உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன், என்னிடத்தில் 2000 ரூபாய் இருக்கின்றது, அதை நான் தர்மம் செய்ய போகின்றேன் என்று சொன்னால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணமும் 2000 என்பது அர்த்தம் கிடையாது. நான் தர்மத்துக்கு என்று ஒதுக்கிய பணம் 2000 என்றுதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் மனனமிட்டு சுவர்க்கம் செல்வதற்குரிய அல்லாஹ்வுடைய பெயர்கள் 99 என்றுதான் அந்த ஹதீஸை நாம் புரிய வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா தனக்கு சூட்டிய பெயர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு அல்லாஹ்வுக்கு சூட்டிய பெயர்கள், இந்த பெயர்களை அப்படியே நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய பண்புகள், உடல் ரீதியான பண்புகளாக இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு கையுண்டு என்று வருகின்றது, கால் உண்டு என்று வருகின்றது, கண்ணுண்டு என்று வருகின்றது, விரல்கள் உண்டு என்று வருகின்றது. இப்படி உடல் ரீதியான பண்புகள், அல்லாஹ்வுக்கு உடல் உண்டு, அல்லாஹ்வுக்கு வடிவம் உண்டு என்பது இஸ்லாமிய கோட்பாடு. எப்படி என்று எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய கைக்கு நாங்கள் வடிவம் கொடுக்க முடியாது, அல்லாஹ்வுடைய காலுக்கு நாங்கள் வடிவம் கொடுக்க முடியாது. கால் உண்டு என்று வந்தால் அல்லாஹ்வுக்கு எப்படி கால் இருப்பது பொருத்தமோ அப்படி கால் உண்டு, அல்லாஹ்வுக்கு எப்படி விரல் இருப்பது பொருத்தமோ அப்படி விரல் உண்டு. இப்படி அல்லாஹ்வுடைய உடல் ரீதியான பண்புகள், செயல் ரீதியான பண்புகள், அல்லாஹ் தஆலா வருகின்றான், அடிவானத்திற்கு இறங்குகின்றான், இப்படி செயல் ரீதியான பண்புகள். எனவே அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் வந்த பிரகாரம் அதை வலிந்துரைக்காமல், அதற்கு வேறு விளக்கங்கள் சொல்லாமல், அதனுடைய கருத்தை இல்லாமல் ஆக்காமல், அதற்கு உதாரணம் சொல்லாமல், அதற்கு வடிவம் கொடுக்காமல், வந்ததை வந்த பிரகாரம் அப்படியே நாம் ஈமான் கொள்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கையாக, அகீதாவாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு அல்லாஹ் தஆலா
அரிசின் மீது உயர்ந்து விட்டான் என்று சொன்னால் அதை நாம் உயர்ந்து விட்டான் என்றுதான் நம்ப வேண்டும். இப்படி என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அதனால் தான் ஒரு முறை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பள்ளிவாசலிலே வகுப்பு நடாத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் வந்து கைஃபஸ்தவர் ரஹ்மான், அல்லாஹ் தஆலா எப்படி உயர்ந்தான் என்று கேட்ட நேரத்திலே அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல் இஸ்திவா மஅலூம் வல் கைஃபு மஜ்ஹூல் வல் ஈமான் பிஹி வாஜிப் வஸ்ஸுஆலு அன்ஹு பித்ஆ. அல்லாஹ் தஆலா அரிசின் மீது உயர்ந்து விட்டான் என்பது அறியப்பட்டது, எப்படி என்பது அறியப்படாதது. அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்து விட்டான் என்பதை நாம் நம்புவது கட்டாய கடமை, எப்படி என்று கேள்வி கேட்பது பித்அத் என்று அழகான ஒரு பதிலை சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் வந்திருக்கக்கூடியவற்றை வந்திருக்கக்கூடிய பிரகாரம் அப்படியே நாம் அதற்கு வேறு விளக்கங்கள் சொல்லாமல் ஈமான் கொள்வது ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையான அகீதாவாக நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எனவே இப்படி இந்த மூன்று பகுதிகளிலும் அல்லாஹ்வை நாம் சரியாக விசுவாசிப்பது, அதே போன்று எங்களுடைய இபாதத்துக்களின் ஊடாக நாம் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது, எமது இபாதத்துக்களின் ஊடாக எமது வணக்க வழிபாடுகளின் ஊடாக நாம் இஹ்லாசுல் இபாத லில்லாஹ் அல்லாஹ்வுக்காக அந்த வணக்கங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். கலப்பற்ற வணக்கமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக மனிதர்களுக்கு காட்டுவதற்காக நாம் இபாதத்துக்களை செய்யக்கூடாது. எனவே அல்லாஹ்வுக்கு நலம் நாடுவது என்று சொன்னால் அல்லாஹ்வை நாம் சரியாக விசுவாசிப்பது ஈமான் கொள்வதும் எமது இபாதத்துக்களை அல்லாஹ்வுக்காக மாத்திரம் தூய்மைப்படுத்துவதும் ஆகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள் வலி கிதாபிஹி, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு இது நலம் நாடுவது. மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நலம் நாடுவது. அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நலம் நாடுவது என்றால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன் பிழையாக புரியப்பட்டிருக்கின்றது, பிழையாக புரியப்பட்டிருக்கின்றது. பிழையாக புரியப்படுவதில் இருந்தும் தவறான விளக்கங்களை அந்த வேதத்திற்கு நாம் கொடுப்பதில் இருந்தும் தவிர்த்து கொள்ள வேண்டும். வேதம் பிழையா புரியப்படவும் கூடாது, இந்த வேதத்திற்கு தவறான விளக்கங்களை தஃசீர்களை வழங்கவும் கூடாது. அதே போன்று அந்த வேதம் சொல்லக்கூடிய செய்திகளை சந்தேகமின்றி உறுதியாக உண்மைப்படுத்த வேண்டும். முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வேதம். அதற்கு மிகச் சிறந்த ஒரு ஆதாரம் என்னவென்றால் 1400 ஆண்டுகளையும் தாண்டி இன்று வரைக்கும் அந்த வேதம் மக்களுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்றால், மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்றால் இது இறை வேதம் என்பதற்கு இதைவிட ஆதாரம் அவசியம் கிடையாது. இன்றைக்கு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மனிதர்களால் தொகுக்கப்பட்ட வேதங்களை எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட காலத்தோடு அந்த புத்தகம் காலாவதியாவதை நாம் பார்க்கலாம். 100 வருடம் 200 வருடம் 300 வருடத்தோடு அது அப்படியே காலாவதியாகிவிடும். 300 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு புத்தகத்தை நாம் இன்று எடுத்து படித்தால் இன்றைய காலத்திற்கு ஒவ்வாத வழிகாட்டல்களும் செய்திகளும் தான் அதிலே இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன் முழுக்க முழுக்க அல்லாஹ் பேசிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை அல்லாஹ்விடம் இருந்து எடுத்துக்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபிகளாரிடத்திலே ஒப்படைத்தார்கள். நபிகளாருடைய வார்த்தை கூட அந்த வேதத்தில் கிடையாது. நபிகளாருடைய வார்த்தை கூட அந்த வேதத்தில் கிடையாது. முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய வார்த்தை. எனவே அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய இந்த இறை வேதத்தை நாம் உண்மை என்று உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அதன் ஒரு செய்தியையாவது ஒருவன் பொய்ப்பித்தால் அல்லது ஒரு செய்தியில் யாருக்காவது சந்தேகம் வந்தால் அவன் இந்த வேதத்திற்கு நலம் நாடிய மனிதனாக கருதப்பட முடியாது. அதே போன்று அந்த வேதத்தின் ஏவல்களுக்கு நாம் அடிபணிய வேண்டும். அல் குர்ஆன் எங்களை நல்ல விடயங்களின் அழைக்கின்றது, எங்களுக்கு பல கட்டளைகளை பிறப்பிக்கின்றது. அதன் ஏவல்களுக்கு நாம் அடிபணிய வேண்டும், அதன் தடைகளை விட்டும் விலகி நடக்க வேண்டும். பல விடயங்களை தடை செய்கின்றது, பல கூடாத செயல்களை ஹராமாக்கி இருக்கின்றது. எனவே தடை செய்திருக்கக்கூடிய செயல்களில் இருந்து நாம் விலகி நடக்க வேண்டும். அதே போன்று அதில் பொதிந்துள்ள சட்டங்கள் தான் உலகத்திற்கு பொருத்தமான சிறந்த சட்டங்கள் என விசுவாசிக்க வேண்டும். அல் குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம் தான் காலத்திற்கு பொருந்தக்கூடிய சட்டம், எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய சட்டம், இந்த உலகத்திற்கு மிக பொருத்தமான சட்டம் என்று நாம் உறுதியாக நம்ப வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இஸ்லாமிய சட்டத்தை ஆதரித்து பேசக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய சட்டம் இன்றைக்கு உலகத்தில் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது. இந்தியாவில் ஒருவர் ஒரு காலத்திலே சொன்னார்கள், உலகத்தில் குற்றங்கள் குறைய வேண்டும் என்றால் இஸ்லாமிய சட்டம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று ஒரு இந்து சகோதரர் சொன்னார். அன்புள்ள சகோதரர்கள், இப்படி இன்றைக்கு உலகத்திலே இஸ்லாமிய சட்டங்கள் தான் சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் சூழலுக்கும் பொருந்தக்கூடிய சட்டங்கள் என்பதை மாற்று மதத்தினர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு
அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சட்டங்கள், அல் குர்ஆனின் சட்டங்கள் இந்த காலத்திற்கு மிக பொருத்தமான சட்டங்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அது முழுக்க முழுக்க அல்லாஹ் பேசிய அவனுடைய வார்த்தைகள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எனவே இந்த விடயங்கள் தான் நாம் இறை வேதத்திற்கு, அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆனுக்கு நலம் நாடக்கூடிய அடிப்படைகள். அதே போன்று மூன்றாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், வலி ரசூலிஹி, அல்லாஹ்வின் தூதருக்கு நலம் நாடுவது என்று சொன்னார்கள். நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு நலம் நாடுவது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு நலம் நாடுவது என்று சொன்னால் அவரை அல்லாஹ்வின் தூதர் என உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கடுகளவும் சந்தேகம் வரக்கூடாது. கடுகளவும் யாருக்கும் எந்த காலத்திலும் சந்தேகம் வரவே கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். அதே போன்று அவரை மாத்திரமே பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல் குர்ஆன் சொல்வதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே பின்பற்றுவதற்கு தகுதியானவர் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான். அவருடைய சுன்னாவை தான் நாம் பின்பற்ற வேண்டும். நவீன கலாச்சாரங்கள், மேற்குலகத்தின் அனாச்சாரங்களை நாங்கள் பின்பற்ற கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னா எது? அச்சத்தாக அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வு ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஆழப்பதிய வேண்டும். அதே போன்று அவர் கூறிய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால செய்திகள் அனைத்தையும் விசுவாசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கடந்த கால சமுதாயங்களின் செய்திகளை சொன்னார்கள். அதே போன்று நபிகளுடைய காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்த, அதாவது வேறு வேறு பிரதேசங்களில் நடைபெற்றுக் கொண்டிருந்த செய்திகளை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அதே போன்று எதிர்காலத்திலே நடக்க இருக்கின்ற சில செய்திகளை சொன்னார்கள். மறுமை நாளின் அடையாளங்களை சொன்னார்கள். சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் என்று பல்வேறுபட்ட எதிர்கால நிகழ்வுகளை முன்னறிவிப்பு செய்தார்கள். எனவே இந்த செய்திகளை எல்லாம் நாம் கடுகளவும் சந்தேகமின்றி ஏற்றுக்கொள்வதன் ஊடாக அல்லாஹ்வின் தூதருக்கு நாம் நலம் நாட வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் அடிபணிந்து தடைகளை விட்டு விலகி நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளைகளுக்கு நாம் அடிபணிய வேண்டும். அவருடைய தடைகளை விட்டு நாம் விலகி வாழ வேண்டும். இது அல் குர்ஆனின் கட்டளை. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, தூதர் உங்களிடத்தில் எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் ஏற்று நடவுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று அவர் கொண்டு வந்த ஷரியாவை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த ஷரியாவை நோக்கி, இஸ்லாத்தை நோக்கி ஏதாவது விமர்சனங்கள் வருமாக இருந்தால், நியாயமில்லாத குற்றச்சாட்டுகள் வருமாக இருந்தால் அதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் கொச்சைப்படுத்தப்பட்டால் அதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கார்ட்டூன் சித்திரம் வரைந்தார்கள். அந்த நேரத்தில் முழு உலகமும் கொதித்தது. முழு உலகமும் அதற்கு எதிராக குரல் கொடுத்த வரலாறு எங்களுக்கு தெரியும். எனவே ஷரியா கொச்சைப்படுத்தப்பட்டால், இந்த மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் கொச்சைப்படுத்தப்பட்டால், விமர்சிக்கப்பட்டால் ஒரு முஸ்லிம் அதில் பொறுமை காக்க முடியாது. இந்த ஷரியாவை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அவரிடமிருந்து வரும் போதனைகள், அவற்றை பின்பற்றும் விடயத்தில் அல்லாஹ்விடமிருந்து வந்த போதனைகளை போன்று அந்த போதனைகளை பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த போதனைகள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொன்ன போதனைகளுக்கு சமனானவை என்று அதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மன் யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் தூதருக்கு கட்டுப்படுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் ஆவார். எனவே நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவதன் ஊடாகவே அது சாத்தியப்படும் என்பதை இந்த வசனம் சொல்லுகின்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைகள், வழிகாட்டல்கள், அவற்றை பின்பற்றுகின்ற விடயத்தில் அல் குர்ஆனின் கட்டளைகளுக்கும் வழிகாட்டல்களுக்கும் நாம் அடிபணிவதை போன்று அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டல்களுக்கு நாம் அடிபணிய வேண்டும். அதே போன்று அவரது சுன்னாவிற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அவருடைய சுன்னாவுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பரப்புகின்ற விடயத்தில் நாம் உதவி செய்ய வேண்டும். அதே போன்று அந்த சுன்னாவை மக்கள் மயப்படுத்துகின்ற விடயத்தில் நாம் உதவி செய்ய வேண்டும். இன்றைக்கு இஸ்லாத்தை பரப்புவதற்கு பல்வேறுபட்ட ஊடக வசதிகள் நமது கைகளிலே இருக்கின்றன. சோசியல் மீடியா, மாஸ் மீடியா, இந்த ஊடக துறைகளை எல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவை மக்கள் மயப்படுத்துகின்ற விடயத்தில் நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நலம் நாட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. நான்காவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன்,
முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு நாம் நலம் நாட வேண்டும். முஸ்லிம்களுடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இரண்டு சாரார்களை நாங்கள் பார்க்க முடியும். முதலாவது சாரார் யார் என்றால், அறிவாலும் இபாதத்தாலும் பண்பாடுகளாலும் அழைப்பு பணியாலும் அல்லாஹ்வை சார்ந்துள்ள உலமாக்கள், அல் உலமா ரப்பானியூன் என்று அவர்களை அடையாளப்படுத்துவார்கள். அல் உலமா ரப்பானி, ரப்பை சார்ந்துள்ள உலமாக்கள். அவர்களிடத்திலே அறிவு இருக்கும், சரியான அறிவு இருக்கும், அவர்களிடத்திலே சரியான இபாதத் இருக்கும், பண்பாடுகள் இருக்கும், சரியான முறையிலே சரியான அணுகுமுறையை கடைபிடித்து அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவற்றின் ஊடாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட உலமாக்களை நாம் முஸ்லிம்களுடைய தலைவர்களில் முதலாவது சாராராக பார்க்க முடியும். இவர்களுக்கு நலம் நாடுவது என்றால் என்ன? இவர்கள் தான் உண்மையான அதிகாரிகள், இந்த சமுதாயத்தின் உண்மையான அதிகாரிகள் இவர்கள் தான். ஏனென்றால் மக்களோடும் ஆட்சியாளர்களோடும் நேரடியாக தொடர்பு பட்டவர்கள். மக்களோடும் உலமாக்களுக்கு தொடர்பு இருக்கின்றது, ஆட்சியாளர்களோடும் உலமாக்களுக்கு தொடர்பு இருக்கின்றது. எனவேதான் உண்மையான அதிகாரிகள் இவர்கள் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் இவர்களை அடையாளப்படுத்துகின்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வின் மார்க்கத்தை மக்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவுபடுத்துவார்கள். அதன் பால் மக்களை அழைப்பார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவுபடுத்துவது என்பது ஒரு சாதாரண பணி கிடையாது, சாதாரண ஒரு வேலை கிடையாது. அந்த பணியை செய்யக்கூடியவர்களாக இந்த அல் உலமா ரப்பானியூன், இறைவனை சார்ந்துள்ள உலமாக்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு நலம் நாடுவது என்றால் என்ன? முதலாவதாக அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அதே போன்று சத்தியத்தை பரப்புவதற்கு அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். சத்தியத்தை, உண்மையான மார்க்கத்தை பரப்புவதற்கு நாம் அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அவர்களின் மானத்தை பாதுகாக்க வேண்டும். இது மிக முக்கியமான விடயம். உலமாக்களுடைய மானத்தை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அதே போன்று அவர்களின் தவறை முறையாக சுட்டிக்காட்ட வேண்டும். அவருடைய தவறு, அவர்களும் தவறுவிடக்கூடியவர்கள் தான், அந்த தவறுகளை முறையாக நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். அதே போன்று தாவாவின் வழிகளை அவர்களுக்கு நாம் காட்டிக் கொடுக்க வேண்டும். தாவா செய்வதற்கான வழிகள், மக்களுக்கு தகவல்களை கொண்டு போய் சேர்ப்பதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய வேதத்தையும் சுன்னாவையும் கொண்டு போய் சேர்ப்பதாக இருந்தால் அதற்குரிய சரியான வழி என்ன, சரியான முறை என்ன என்பதை உலமாக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது முதலாவது சாரார். முஸ்லிம்களுடைய தலைவர்களில் இரண்டாவது சாரார் யார் என்றால், அல்லாஹ்வின் ஷரியாவை நடைமுறைப்படுத்தும் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள். அல்லாஹ்வுடைய ஷரியாவை நடைமுறைப்படுத்தக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள். பொதுவாக சொல்லுவார்கள், அல் உலமாஉ முபய்யினூன் வல் உமராஉ முனஃபிதூன். உலமாக்கள் என்போர் மார்க்கத்தை தெளிவுபடுத்தக்கூடியவர்கள், ஆட்சியாளர்கள் என்போர் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் என்று சொல்லுவார்கள். எனவே மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய, ஷரியாவை நடைமுறைப்படுத்தக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியாளர்களையும் முஸ்லிம்களுடைய தலைவர்களில் இரண்டாவது சாராராக நாங்கள் பார்க்க முடியும். இவர்களுக்கு நலவு நாடுதல் என்றால் என்ன? அவர்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்று இஸ்லாத்திற்கு முரண்படாத காரியங்களில் அவர்களின் போதனைகளுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். இஸ்லாத்திற்கு முரணான விடயங்களை சொன்னால் அங்கே நாம் அவர்களுக்கு கட்டுப்பட முடியாது. ஏன்? நபி அவர்கள் சொன்னார்கள், லா தாஅத லிமக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற விடயத்தில் படைப்பாளனுக்கு, படைக்கப்பட்டவனுக்கு கட்டுப்பட முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே ஷரியாவுக்கு முரண்படாத விடயங்களில் நாம் அவர்களுடைய அந்த வழிகாட்டல்களுக்கு செவிதாழ்த்த வேண்டும். அதே போன்று அவர்களிடம் உள்ள சிறந்த பண்புகளை நாம் புகழ்ந்து பேச வேண்டும். நல்ல பண்புகள் இருந்தால் அதை நிச்சயமாக புகழ்ந்து பேச வேண்டும். ஏனென்றால் மக்களுக்கு மத்தியில் அந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்குரிய அங்கீகாரத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் அதிலே அளவு கடந்து செல்லக்கூடாது. அவர்களிடம் இல்லாத பண்புகளை கொண்டு அவர்களை புகழக்கூடாது. அந்த விடயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் சிலரை பார்க்கலாம், அதாவது சில அரசியல்வாதிகளை இல்லாத பொல்லாத பண்புகளை எல்லாம் சொல்லி, இவர் இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர், மனிதாபிமானம் உள்ளவர், சமூக சேவை உணர்வு உள்ளவர் என்று இல்லாத பண்புகளை எல்லாம் சொல்லி அவரிடத்தில் ஒரு நெருக்கத்தை பெறுவதற்காக புகழ்ந்துரைப்பார்கள். இதுவும் தவறு. உள்ள சிறந்த பண்புகளை சொல்லி புகழ்வதும் மார்க்கம். அதே போன்று இல்லாத பண்புகளை நாம் சொல்லாமல் இருப்பதும் மார்க்கம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அவர்களிடம் உள்ள குறைகளை நாம் மறைக்க வேண்டும். குறைகளை மறைப்பது என்பது, ஒரு முஸ்லிமுடைய குறையை இன்னொரு முஸ்லிம் மறைப்பது என்பது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை. அல் முஃமினு சித்தீர் வல் முனாஃபிகு முஜாஹித். அதாவது மூமின் என்பவன் குறைகளை மறைக்கக்கூடியவன், முனாஃபிக் தான் குறைகளை மக்களுக்கு மத்தியிலே வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியவன்.
நபி அவர்கள் சொன்னார்கள், மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹ் ஃபித் துன்யா வல் ஆখিরা. ஒரு முஸ்லிமுடைய குறையை யார் மறைக்கின்றானோ அந்த மனிதனுடைய குறையை அல்லாஹ் உலகத்திலும் மறைத்து மறுமையிலும் மறைக்கின்றான். எனவே எப்பொழுதும் நம் குறைகளை மறைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஆட்சியாளர்களின் குறைகளை நாங்கள் மறைக்க வேண்டும். அதே போன்று அவர்களிடம் உள்ள தவறுகளை முறையாக நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். அவர்களுடைய குறைகளை மறைக்க வேண்டும் என்பதற்காக தவறுகளை சுட்டிக்காட்டாமல் இருக்கக்கூடாது. சுட்டிக்காட்டுவதற்கு முறை இருக்கின்றது. அவர்களை முறையாக அணுகி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற விடயத்திலே நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு நன்மையை நாட வேண்டும். எப்பொழுதுமே அவர்களுக்கும் நாம் நன்மையை தான் நாட வேண்டும். அவர்கள் சேறு பூசப்பட வேண்டும், அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே புறக்கணிக்கப்பட வேண்டும், மக்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு அங்கீகாரம் இருக்கக்கூடாது என்று ஒருபொழுது நாங்கள் ஆசைப்படக்கூடாது. அதே போன்று அவர்களிடம் தெளிவான குஃப்ரை காணாதவரை அவர்களுக்கு எதிராக நாம் கிளர்ச்சி செய்யக்கூடாது. தெளிவான குஃப்ரை கண்டால் நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லா அன் தரவு குஃப்ரன் பவாஹன் இந்தக்கும் மினல்லாஹி ஃபீஹி புர்ஹான். தெளிவான குஃப்ர், அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் இது குஃப்ர் என்று உங்களுக்கு நிரூபிக்க முடியுமான சான்று இருக்குமாக இருந்தால் அப்பொழுது அவர்களுக்கு எதிராக நீங்கள் கிளர்ச்சி செய்யலாம். அதுவரைக்கும் நீங்கள் கிளர்ச்சி செய்யக்கூடாது. ஆட்சிக்கு எதிராக, இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாது என்று எப்பொழுதும் இஸ்லாம், அதாவது இஸ்லாமிய நாடுகளின் அந்த ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துகின்ற விடயத்தில் மார்க்கம் கவனம் செலுத்துகின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நியாயமின்றி எமது அதிகாரிகளுக்கு எதிராக பிரார்த்திப்பவர் அவர்களுக்கும் மோசடி செய்தவர்கள் ஆவார். அதே போன்று குடிமக்களுக்கும் மோசடி செய்தவர் ஆவார். நியாயமின்றி குடிமக்கள், அதாவது ஆட்சியாளர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் ஆட்சியாளர்களுக்கு மோசடி செய்தவர் ஆவார், குடிமக்களுக்கும் மோசடி செய்தவர் ஆவார். ஏனென்றால் அவர்களின் சீர்திருத்தத்தின் பயன்கள் குடிமக்களுக்கு தான் செல்லும். எனவே இவர்கள் நியாயமின்றி அவர்களை விமர்சிப்பதனூடாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் குடிமக்கள். எனவே இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஸ்திர தன்மையோடு இருக்க வேண்டும் என்ற விடயத்தில் கவனம் செலுத்துகின்றது என்பதை பாருங்கள். அதே போன்று மிம்பர்களிலும் பொது மேடைகளிலும் ஆட்சியாளர்களை கடுமையாக விமர்சிப்பது அவர்களுக்கு நலம் நாடும் முறை அல்ல. இன்றைக்கு மிம்பர்களை பயன்படுத்துகின்றார்கள். ஆட்சியாளருடைய பெயர்களை சொல்லி மிம்பர்களிலே அவர்களை கடுமையாக தாறுமாறாக கீறி கிழிக்கக்கூடிய அளவுக்கு விமர்சன கணைகளை நாங்கள் அள்ளி வீசுவோமாக இருந்தால் இது அவர்களுக்கு நலம் நாடக்கூடிய முறை கிடையாது. அதே போன்று அவர்களை முறையாக அணுகி அவர்களை நெறிப்படுத்த வேண்டும். அவர்கள் தவறுவிட்டால், மனிதர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தாலும், அதிகாரத்தில் இருந்தாலும், செல்வாக்கோடு இருந்தாலும், பட்டம் பதவிகளோடு இருந்தாலும் மனிதர்கள் தவறு விடுவார்கள். அந்த தவறுகள் முறையாக சுட்டிக்காட்டப்பட்டு அவர்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்திலும் இஸ்லாம் கவனம் செலுத்துகின்றது. அதே போன்று ஒரு உண்மையான மூமினை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளர்களுக்கும் குடிமக்களுக்கும் இடையிலே ஆரோக்கியமான உறவை ஏற்படுத்தவே ஆசைப்படுவான். ஒரு உண்மையான மூமின் ஆட்சியாளர்களுக்கும் குடிமக்களுக்கும் இடையிலே ஆரோக்கியமான உறவு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாடு ஸ்திரத்தன்மையோடு இருக்கும். அந்த பொதுமக்களுக்கு அந்த ஆட்சியில் நலவுகள் நடைபெறும். எனவே பொதுமக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையிலே ஒரு ஆரோக்கியமான உறவை ஏற்படுத்துவதில் தான் ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் கவனம் செலுத்தக்கூடியவனாக இருப்பான். அதே போன்று மோசடி செய்பவனே அவர்களுக்கு இடையிலே பிரிவினைகளை ஏற்படுத்த விரும்புவான். மோசடிக்காரன் உண்மையான மூமின் அந்த வேலையை செய்ய மாட்டான். மோசடி செய்யக்கூடியவன் தான் அவர்களுக்கு இடையிலே பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பான். அதே போன்று அவர்களின் பாவமான காரியத்தை ஏவினால் நாம் அதில் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது. அந்த விடயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு கட்டளை அவர்கள் பிறப்பித்தால் அது மார்க்கத்தின் வழிகாட்டல்களுக்கு முரணாக இருந்தால், சரியாவுடைய போதனைக்கு முரணாக இருந்தால் அங்கே கட்டுப்பாடு கிடையாது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை என்பதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று அவர்களிடம் உள்ள நல்ல பண்புகளை புகழ்வதும் இல்லாத பண்புகளை கொண்டு புகழாமல் இருப்பதும் சலஃபு சாலிஹீன்களுடைய மன்ஹஜ் அணுகுமுறை. சலஃபு சாலிஹீன்களுடைய அணுகுமுறையாக இது இருக்கின்றது. உள்ள பண்புகளை புகழ வேண்டும், இல்லாத பண்புகளை கொண்டு புகழக்கூடாது. இது சலஃபு சாலிஹீன்கள் இந்த உலகத்தில் கடைபிடித்த மிக முக்கியமான அணுகுமுறை என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஐந்தாவதாக சொன்னார்கள், வஆம்மத்திஹி, இந்த மார்க்கம் முஸ்லிம்களுடைய பொதுமக்களுக்கு, அந்த தலைவர்கள் ஆட்சியாளர்களுடைய பொதுமக்களுக்கும் நலம் நாடுவதாகும். பொதுமக்களுக்கு நலம் நாடுவது என்றால் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். பொதுமக்கள் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மையை நாட வேண்டும். எப்பொழுதும் நன்மையை நாங்கள் அவர்களுக்கு நாட வேண்டும். அதன்பால் அவர்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும். நாம் எமக்கு எதை விரும்புகின்றோமோ அதையே அவர்களுக்கும் விரும்ப வேண்டும்.
ஹதீஸ்ல அப்படித்தான் வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. எப்பொழுதும் ஒரு மூமின் தனக்கு எதை விரும்புவானோ அதையே மற்றவர்களுக்கும் விரும்பாத வரைக்கும் அவன் மூமின் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே பொதுமக்களுக்கு நாங்கள் அவர்களை நேசிப்பது, அதே போன்று அவர்களுக்கு எப்பொழுதும் நலவு நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது, அந்த நலவின்பால் அவர்களுக்கு நாம் வழிகாட்டுவது, எமக்கு எதை விரும்புகின்றோமோ அதையே அவர்களுக்கும் விரும்புவதுதான் பொதுமக்களுக்கு நலம் நாடுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேள்விக்குரிய பதிலாக சுருக்கமாக சொன்ன விடயத்தை விரிவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இது நபிகளாருடைய கற்பித்தல் முறைகளில் ஒன்று என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். ஒட்டுமொத்த மார்க்கத்தையும் சுமந்து வரக்கூடிய ஹதீஸ். மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு நலம் நாடுவது, அவனுடைய வேதத்திற்கு நலம் நாடுவது, அவனுடைய தூதருக்கு நலம் நாடுவது, அதே போன்று முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு நலம் நாடுவது, முஸ்லிம்களுடைய பொதுமக்களுக்கு நலம் நாடுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 சாராருக்கு நலம் நாடுவதுதான் ஒட்டுமொத்த மார்க்கம் என்று இந்த ஹதீஸிலே மிக ரத்தின சுருக்கமாக சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இப்படியான அழகான வழிகாட்டுதல்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. هذا ما عندي والعلم عند الله. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.